பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணை காரில் கடத்திச் சென்று கொலை மிரட்டல் விடுத்த மேலும் 3 பேரை கைது செய்ய வேண்டி குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்தவர் மாணிக்கம் என்பவருக்கு 3 மகள்கள் உள்ளனர். இதில் 2வது மகள் பானுமதி குளித்தலையில் தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். கடந்த 30ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் வழக்கம் போல் நிதி நிறுவன பணிக்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது குளித்தலை மணப்பாறை மெயின் ரோட்டில் சின்னையா தனியார் மண்டபம் அருகே பின்னால் தொடர்ந்து வந்த வாளாந்தூரைச் சேர்ந்த செந்தில்குமார் மகன்களான அரவிந்தன், அருண், கோட்டமேடு பகுதியைச் சேர்ந்த பானுமதியின் பெரியப்பா வைரமூர்த்தி என்பவரின் மகன்களான ராசு, ராஜலிங்கம் ஆகிய 4 இளைஞர்கள் வழிமறித்து மாருதி வேனில் கட்டாய திருமணத்திற்காக ஏற்றி ஐயர்மலை வழியாக நங்கவரம் சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவ்வழியாக ஐயர்மலை பாதுகாப்பு பணிக்கு சென்ற போலீஸ்காரர் ஒருவர் காரில் பெண்ணின் சப்தம் கேட்டு வழிமறித்து நிறுத்தியதில் இளைஞர்கள் காரை நிறுத்தி தப்பி ஓடிவிட்டனர். அதில் ராசி என்ற இளைஞர் பிடிபட்டார். அதனைத் தொடர்ந்து பானுமதி இச்சம்பவம் குறித்து தாய் தந்தையருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு குளித்தலை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். குளித்தலை போலீசார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து ராசி என்ற இளைஞரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவான அரவிந்தன், அருண், ராஜலிங்கம் ஆகிய 3வரையும் போலீசார் தேடி வரும் நிலையில் அன்று இரவு பானுமதி வீட்டிற்கு வந்த 3 இளைஞர்கள் வீட்டில் இருந்த பீரோ, ஃபிரிட்ஜ் லைட்டுகளை உடைத்து சேதப்படுத்தியும் காவல் நிலையத்திற்கு சென்றால் கொலை செய்துவிடுவோம் என மிரட்டியதாக பானுமதி குளித்தலை காவல் நிலையத்தில் கொலை மிரட்டல் விடுத்த 3 பேரை கைது செய்ய வேண்டி புகார் மனு அளித்துள்ளார்.